மாட்டோன்னு சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? வாசி பார்க்கலாமா? ஏசாயா 1வது அதிகாரம் 19, 20 வசனத்தை வாசி பார்க்கலாமா? நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் என்ன செய்வீங்க? தேசத்து நன்மையை புசிப்பீர்கள். ஆண்டவர்கள் எல்லா ஆசீர்வாதம் தருவார். மாட்டோன்னு மட்டும் என்ன செய்யாங்க சொல்லாதீங்க. புத்தி ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அறிய மாட்டோம், நடக்க மாட்டோம், கேட்க மாட்டோம், நோ மாட்டோம், மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களானில் பட்டயத்து இறையாவில் கத்துணி வாய் சரி. ஒரு பயங்கரமான வசனம் இல்லையா? மனசுல கசப்புகள் எது இருந்தா நீங்க ஒப்புரவாயிருங்க. ஒப்புரவாக இல்லாம பரலோகத்துக்கு போகவே முடியாது. மனதுல பொறாமைகள், வைராக்கியங்கள், நான் பெரியவன் நீ பெரியவன், சண்டைகள் இதெல்லாம் இருந்து பரலோகத்துக்கு போகவே முடியாது. டர்ன். அதான் எரேமியா சொல்றாரு இல்லையா, நீங்கள் பின்னான காரியங்களை பார்த்துட்டு அவட திரும்புங்க அப்படிங்கிறாரு. இவன் கையில் யாரு நம்ம களிமண்ணை போல இருக்கிறோம் இல்லையா, மனே ஒப்பு கொடுங்க. ஆண்டோட கையில் பொழுது ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே எப்படி வேணாலும் வரைஞ்சிக்காங்கப்பா, உங்களுடைய சித்தப்படி வணங்க.